வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட வந்திருக்கேன். என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள், அந்த குறைகளை எப்படி நீங்கள் ஒரு நல்ல பார்வையில் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு விவசாயி இருக்காரு. அவர் பல மைல் தூரம் நடந்து போயிட்டு ஒரு கிணற்றுல இருந்து டெய்லியும் தண்ணி எடுத்துட்டு வருவார். அவர் 2 பானைகளில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அதில் ஒரு பானை பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பானை, ஆனால் இன்னொரு பானை கொஞ்சம் விசில் விட்டு கொஞ்சம் ஓட்டை இருக்கக்கூடிய பானை. அதனால் அவர் டெய்லி தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு பானை நல்லா இருந்தாலும் இன்னொரு பானையில் ஓட்டை இருக்கிறதுனால பாதி தண்ணி கீழே போயிடும். பாதி தண்ணி தான் அவர் வீட்டு வரும்போது இருக்கும். அதனால அவர் ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த 2 பானைங்க இருக்குக்குள்ளே அந்த 2 பானைகளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கும். அந்த நல்லா இருக்கிற பானை நல்லா இல்லாத பானையை பார்த்து, பார்த்தியா, நீ டெய்லி பாதி தண்ணியை கீழே சிந்த விட்டுக்கிட்டே வர, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராரு, நீ லாக்கியே இல்லை, வேஸ்ட்டு, நீ ஏன் இப்படி பாதி குடத்தை தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வர, உன்னை தூக்கி போட்டுட்டு ஒரு புது குடத்தை வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லா இருக்கிற குடம் எப்போ பார்த்தாலும் இந்த உடஞ்ச குடத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னதான் இந்த உடஞ்ச குடம் வெளியே அதோடைய இது சொல்லலைனாலும் அதுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். எப்பவுமே நம்ம ஏன் இப்படி பாதி தண்ணியை கீழே விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது அந்த விவசாயிக்கிட்ட சொல்லிச்சான். அந்த பானை விவசாயிக்கிட்ட சொல்லிச்சான், உடஞ்சி போன பானை. அது என்ன சொல்லிச்சான், நான் டெய்லி பாதி தண்ணியை கீழே விட்டுடுறேன், பாதி தண்ணி தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களே, ஏன் என்ன மாதிரி உடஞ்ச குடத்தை வச்சிட்ருக்கீங்க, நீங்கள் புதுசு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பானை சொல்லுதான். அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாராம், சரி ஓகே, நாளைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நான் அவங்ககிட்ட ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ மறுநாள் அவங்க அந்த 2 பானையும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த விவசாயி சொல்கிறாரு உடஞ்ச பானைக்கிட்ட, நீ உன் பக்கம் பாரு எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூக்கள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வருது அந்த உடஞ்சி போன பானை. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன பானை சொல்லுது, அவ்வளோ நல்ல பூச்செடிகள் அழகாக பூத்து இருந்துச்சு, ஆனால் என்னால் உங்களுக்கு பாதி கூட தண்ணி வீணாக போகுதே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் உன்னை மாதிரி ஒரு உடஞ்ச கூட இருக்கிறத தெரிஞ்சு அந்த வழி ஃபுல்லாக பூச்செடிகளோட விதைகளை போட்டு வச்சேன். அதனால் நீ சிந்துற தண்ணி அது மேலே பட்டு தினமும் அந்த பூச்செடிகளுக்கு தண்ணி பட்டு அதெல்லாம் இவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது. ஆனால் அந்த நல்லா இருக்கிற குடத்தோட சைடு பாரு, அந்த சைடு ஒரு பூச்செடி கூட கிடையாது, ஆனால் உன்னோட பக்கம் இவ்வளோ பூச்செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பானை அந்த உடஞ்சி போன பானை ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால் உங்களுக்குள்ள, அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய குறை இருக்குது. சிலருக்கு இந்த பேச்சு திறன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு சில விஷயம் குறைகளாக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய குறைகளை சுமையாக பார்க்காம உங்களுடைய குறைகளை என்றைக்குமே ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பாருங்கள். அதனால் உங்களுடைய குறைய கூட உங்களால் பலமாக மாற்ற முடியும். அதனால் எப்பவுமே உங்களுடைய குறையாக நினைக்காம உங்களுடைய பலமாக நினச்சி அதை ஒரு விஷயமாகவே நீங்கள் நினச்சி வருந்தாமல் அது ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இல்லை இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.